அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங்கில் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துடலாம். 1 கப் வறுத்த பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. பச்சரிசியை லைட்டாக ஊற போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு வடிகட்டி மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப்பு துருவின தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக உப்பு, அடுத்து கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2-3 ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான், விருப்பப்பட்டால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். முதல்ல நாம் எடுத்து வச்சிருக்கிற தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போது பால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இனிமே இதில் வந்து நாம் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து இதை வந்து பிழிஞ்சி பாலை வந்து தனியாக எடுத்துக்கலாம். சக்கையை தனியாக வச்சுக்கோங்க. பிழிஞ்சி பால் எடுத்தாச்சு. பால் எடுக்கும்போது முதல்ல வந்து 1 கிளாஸ் விட்டு பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சக்கையில் மறுபடியும் 1 கிளாஸ் விட்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க. பால் எடுத்ததுக்கு பின்னாடி அந்த தேங்காய் பூ வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், அது இருக்கட்டும். அடுத்தது நாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த மாவில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நாம் வந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் பூவை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாகிட வேண்டாம். தண்ணி அதிகமாகிருச்சுன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்தாலுமே அந்த பாலில் வந்து நம்ம போட்டு எடுக்கும்போது அது வந்து எல்லாமே கரைஞ்சி போயிடும், உருண்டை தனியாக கிடைக்காது. அதனால தண்ணி கரெக்டான அளவு இந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. உருண்டை வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்கட்டும். பெருசாகிடுச்சுன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால கொஞ்சம் சின்ன சைஸாகவே பிடிச்சிக்கோங்க. இதை விட சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. இனிமே நாம் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை வந்து ஒரு கடாயில் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இந்த தேங்காய் பாலோடவே நாம் வந்து எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காயும் இதில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஏலக்காய் வந்து சேர்க்காட்டியும் ஒன்றும் இல்லை, அது வந்து ஆப்ஷனல் தான். ஏலக்காயை சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2.5 ஸ்பூன் சர்க்கரை வந்து சரியான அளவு இனிப்பு இருக்கும். அதை விட அதிகமாகிருச்சுன்னா இனிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அதனால் இதுவே போதுமானது. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம். தேங்காய் பால் வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் நாம் உருட்டி வச்சிருக்கிற எல்லா உருண்டைகளையும் இதில் சேர்த்துடலாம். எல்லா உருண்டையும் சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம இந்த உருண்டை வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷத்துலலாம் மேக்ஸிமம் வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நம்ம உருண்டைகளெல்லாம் சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க எல்லாம் வெந்திருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த உருண்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த உருண்டை வந்து நாம் கட் பண்ணி இதை மாதிரி எடுக்கும்போது அதோடைய கலர் வந்து நம்ம முதல்ல பிடிக்கும்போது இருந்த அந்த ஒயிட் கலர் இல்லாமல் அதோடைய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி இருக்கும். அதோட அவுட்டர் லேயர் இருக்கிற மாதிரியே உள்ளே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உருண்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனிப்பான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் கொழுக்கட்டையை அதில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பால் கொழுக்கட்டை கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.